திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசாமியர் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திரு நேரிசை. தலம் திருக்கழிப்பாலை. பதிகம் 30. பாடல் 5. கூரிருள் கிழிய நின்று கொடுமழு கையில் வைத்தார். கூரிருள் கிழிய நின்று கொடுமழு கையில் வைத்தார். பேரிருள் கிழிய மல்கு பிறை புனல் சடையில் வைத்தார். பேரிருள் கழிய மல்கு பிறை புனல் சடையுள் வைத்தார். ஆரிருள் கண்டம் வைத்தார். ஆரிருள் அண்டம் வைத்தார். அறுவகை சமயம் வைத்தார். ஆரிருள் அண்டம் வைத்தார். அறுவகை சமயம் வைத்தார். காரிருள் கண்டம் வைத்தார். கழிப்பாலை சேர்வனாரே. ஆரிருள் அண்டம் வைத்தார். அறுவகை சமயம் வைத்தார். காரிருள் கண்டம் வைத்தார். கழிப்பாலை சேர்ப்பனாரே. கழிப்பாலை சேர்ப்பனாரே. சிற்றம்பலம். இந்த 5ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 5ஆம் பாடல்ல அடர்ந்த இருள்களை கிழித்து விரட்டும் தன்மையில் ஒளி மிகுந்து காணப்படும் கூர்மையானதும் பகைவர்களுக்கு கொடுமையானதாகவும் உள்ள மழுவினை ஆயுதமாக தனது கையில் வைத்துள்ளார் என்று கூறுகின்றார். தன்னிடம் சரணாகதி அடைந்த சந்திரனுக்கு வாழ்வளித்து அவன் முன்பு போல முகம் போல் வானில் திரிந்து இறைவனின் இருளை போக்கிச் செய்தவர் சிவபெருமான் என்று கூறுகின்றார். கங்கை நதியை தனது சடையில் வைத்தவர் சிவபெருமான் என்று கூறுகின்றார். மாயையாகிய இருளினை நீக்கி உலகத்தினையும் வைத்த பெருமான். அந்த மாயையிலிருந்து ஆன்மாக்கள் விடுபடும் வழியாக அறுவகை சமயங்களை வைத்தவர் சிவபெருமான் என்று கூறுகின்றார். தான் உண்ட நஞ்சினை ஊழிகாலத்தின் உள்ளே ஒடுங்கியோருக்கு நலன் கருதி தனது கழுத்தினில் தேக்கி வைத்து சிவபெருமான் அருள் பாலிக்கின்றார் என்று கூறுகின்றார். இத்தகைய பெருமைகள் வாய்ந்த சிவபெருமான் கடற்கரைக்கு அதிபதியாக விழுந்து நமக்கு காட்சி அளித்துக் கொள்கின்ற கடற்கரைக்கு தலைவராக இருந்து கழிப்பாழை என்னும் தளத்தில் பால்வண்ணநாதராக நமக்கு காட்சி அளித்துக் கொடுக்கின்றார் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.